ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற அந்த ஒரு சொல்லை இல்லந்தோறும் உள்ளந்தோறும் உலகந்தோறும் கொண்டு போய் சேர்ப்பதை தன்னுடைய வாழ்வின் இலக்காக கொண்டு செயல்படுபவர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். உள்ளே இல்லை, இன்னொரு குழந்தைய தான் தத்தெடுத்து வளர்க்குறோமே தவிர நான் சொல்கிறதெல்லாம் இந்த ChatGPT AI கேட்குதுங்கிறதுக்காக அந்த இயந்திரத்தை பிள்ளையா யாரும் கட்டி அணைப்பதில்லை. இல்லந்தோறும் தூபதீப ஆராதனை, கோயில் தோறும் மணியோசை, பசுக்கன்றுகளெல்லாம் மாடுகளிடம் சென்று பாலருந்துகின்றது, மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றது. இந்த புதல்காலை பொழுதில் நாம் மீண்டும் மீண்டும் நல்ல செய்திகளை சிந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பர்களே, திருக்குறளில் மகோ உன்னதமான குறள், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. எனது அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவன் உலகத்தில் எல்லாத்தையும் தான் வச்சுப்பான், அன்புடையவன் பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வான். இதுதான் குறள். இதை அப்படியே வைங்க. இன்றைய நவீன காலத்தில் நம்ம வேதாத்ரி மகரிஷி பார்க்குறோம். அதுவும் சேலம் தொடங்கி கோவை வரைக்கும் நிறைய தொழிற்சாலைகள், சாயப்பட்டறைகளில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் காலையிலே அரை மணி நேரம் ஆழ்நிலை தியானம் முடிந்து வேதாத்ரியினுடைய பொன்மொழிகளை படித்துவிட்டு பணிக்கு செல்கின்றார்கள். நீங்கள் கோவைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய சத்குருவினுடைய ஆசிரமத்துக்கு சென்று அங்கு சில பேர் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுகின்றார்கள். இப்போ பெங்களூர் பகுதிக்கு போனீங்கன்னா ஸ்ரீ ரவிசங்கர்ஜியினுடைய ஆசிரமத்திற்கு சென்று தங்களுடைய ஆன்மநேயத்தை சுத்தப்படுத்தி கொள்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நவீன காலத்தில் பகவான் முரளிதர சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற அந்த ஒரு சொல்லை இல்லந்தோறும் உள்ளந்தோறும் உலகந்தோறும் கொண்டு போய் சேர்ப்பதை தன்னுடைய வாழ்வின் இலக்காக கொண்டு செயல்படுபவர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். அவர் ரொம்ப படித்தவர், பெரிய நல்ல உபன்யாசகர், நிறைய ஆன்மீகத்தை தன்னம்பிக்கையோடு கூடிய புத்தகங்களாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகங்களில் ரொம்ப வலிமையான ஒன்று உன்னை அறிந்தால். நம்ம இந்த நிகழ்வினுடைய தலைப்பென்ன? ஆனந்த ஆரம்பம். அவர் ஒரு 100வது பக்க கட்டுரை உன்னை அறிந்தால் புத்தகத்தில் எழுதுகிறார், அன்பே ஆனந்தம், அன்பே ஆனந்தம். அதனுடைய சாராம்சத்தை அப்படியே சொல்கிறேன் பாருங்க. அப்படியே கண்கள் நமக்கு அப்படியே பணிக்கும். மனிதன் இயந்திரத்தோடு ஒப்பிட்டு வாழவே முடியாது. ஒரு வங்கிக்குள்ளே செல்கிறோம், வாசலில் ஏடிஎம் மிஷின் இருக்குது, 5000 கேட்டால் கொடுக்குது, 7000 கேட்டால் கொடுக்குது, 20000 கேட்டால் கொடுக்குது. அதுக்காக அந்த இயந்திரத்தை யாராவது கட்டிக்கிட்டு வாழ முடியுமா? புள்ள இல்லை, இன்னொரு குழந்தைய தான் தத்தெடுத்து வளர்க்குறோமே தவிர நான் சொல்கிறதெல்லாம் இந்த ChatGPT AI கேட்குதுங்கிறதுக்காக அந்த இயந்திரத்தை பிள்ளையா யாரும் கட்டி அணைப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அன்புதான் நிலையானது. இயந்திரங்கள் என்னதான் நமக்கு வேண்டுவதை தந்தாலும் அதனிடத்தில் அன்பு இல்லை என்பதால் மனிதன் இயந்திரமாக இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய உயிராக இருக்க வேண்டும்னு கட்டுரையை தொடங்குகின்றார். அதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, தாய் தன் குழந்தை எப்படி இருந்தாலும் அதை பராமரிக்கிறது. எப்படி என்றால், ஆடோ மாடோ தன்னுடைய குழந்தை எங்கே இருந்தாலும் உரிய நேரத்துக்கு போய் பால் சுரந்து கொடுத்துருமா. நாய் நரிகூட தன் பிள்ளையை நேசிப்பதில் அப்படி பதிவு செலுத்துகிறது. பூனை குட்டி போட்டவுடன் தன் குட்டியை பேணி பாதுகாப்பதில் அதற்கு நிகர் அகர்தான். அடுத்த வரி எழுதுகிறார், வனாந்திரத்தில் எல்லா விலங்குகளுக்கும் அரசனாகிய சிங்கம் கூட தான் குட்டி ஈந்த காலத்தில் தனக்குள் பணிவை வரவைத்து தன் குழந்தையிடத்தில் பரிவை காட்டுகிறது. அப்படித்தான் கடவுளும் ஒரு தாய் நிலையில் நின்று பிள்ளைகளை சேயாக பார்க்கக்கூடியவன் கடவுள்தான். எனவே அவனிடத்தில் நாம் யாசகம் பெறாமல் வேண்டுவதை கேட்டு பெறுவதற்கு அன்புதான் நிலையானது அப்படின்னு எழுதுகிறார். எழுதிட்டு அவர் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வள்ளல் பெருமான் போன்றவர்கள் தோன்றிய இந்த மண்ணில் அன்புதான் பிரதானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்கிறார். எப்படி தெரியுமா? காளமாடு நாள் முழுக்க உழைக்குது,
பாரம் சுமக்குது. ஆனால் அதுக்கு மூக்குனா கயிறு போடுறோம். இன்னும் சொல்லப்போனால் லோன் வாங்கணும்னு காதில் பெரிய தோடு மாதிரி ஒன்று அடித்து விட்டுருவாங்க. கழுத்தில் அது எங்கே இருக்குங்கிறதுக்கு தெரிகிறதுக்கு மணி கட்டிடுவாங்க. காலில் லாடம் கட்டிடுவாங்க. இவனுக்கு பயணத்துக்கு உதவுது, வாழ்க்கைக்கு உதவுது. இன்னும் சொல்லப்போனால் இவன் பொருளை ஏற்றுது. இத்தனையும் பண்ணுற காளை மாட்டுக்கு எப்பயோ தான் வைக்கோல் போடுவான், இல்லை கழனி தண்ணி வைப்பான். தேவையான போது தார்குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் வீட்டில் வாசலில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு அவன் பாலும் பன்னும் பரிவோடு உணவும் தருகின்றான். ஏன்? என்ன செய்கிறது? ஒன்றும் செய்யவில்லை. எஜமானரோ எஜமானியோ எப்போது வந்தாலும் கூக்குரலிட்டு தன் ஓசையை எழுப்பி வாளை ஆட்டி நாவால் நக்கி காட்டுகிறது. காரணம், அன்பை வெளிப்படுத்த தெரிந்ததனால் அது ஆனந்தம் கொண்டாடி அவனுடைய வாகன இருக்கையிலே பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறது. மனிதனுக்கு எல்லா வேலைகளையும் செய்தாலும் காளை மாடு அன்பை வெளிப்படுத்த தெரியாததனால் அவதிப்படுகின்றது. மனிதனே, நீ விலங்காக இயந்திரமாக இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய மனிதனாக வாழ்ந்த கற்றுக்கொள். அதுதான் உன்னை நீ அறிவதற்கான யோக மார்க்கம். அன்பு 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 ஒன்றே பிரதானம் என்று எழுதிய முரளிதர சுவாமிகளுடைய வழி நின்று அன்பை பரப்புவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.